நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜால் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டல்டா பரபரப்பு புகார் அளித்துள்ளார். இல்ல மிரட்டல் வரல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜ்ல இருக்கேன். அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். பெண்கள் வந்து அவரிடம் வந்து ஏமாந்துருக்குதா உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது மேடம்? அது என்ன அப்ரோச் பண்ணாங்க. உங்க அப்ரோச் பண்ணி என்ன சொன்னாங்க? அதை நாங்க கூட்டல சொல்லிட்டோம். ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சாயந்தரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள். வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள். இதுதான் நடைமுறையா இருந்தது. ஆனா இந்த வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் 1.5 மாதங்கள் ஆகிவிட்டது. எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி தவறு செய்ய எடுத்தவரை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்று, ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது. ஜாய்க்கு வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. என்னையும் தொடர்பு கொள்றாங்க. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்ற 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கொடுக்க போகின்றோம். அந்த ஆவணத்தை எல்லாம் சேகரித்து இருக்கின்றோம். ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமன் கமிஷன்ல கொடுத்திருக்கோம், சென்னை கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்திருக்கோம். அதை தாண்டி சென்னை கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கோம், அடையார் டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம், திருவான்மையூர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏறாத கதவுகளே கிடையாது, தட்டாத கதவுகளே கிடையாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது.